ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். நல்லவங்களாம் தேடி வருவாங்க. நீங்கள் உங்கள் கூட இப்போ யாரெல்லாம் பழகிறானோ அவங்களாம் உங்கள் லைஃப் சேஞ்சிங் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். ராசிக்குள்ளே சூரியன் வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு எதிராக இருந்த நபர்களை இவர்கள் பார்த்து கொள்வார்கள். என் பக்கம் யாரும் இல்லைன்னு நினச்சிருப்பீங்கள்ல, இப்போ 2 பக்கம் கிங்கரர்கள் மாதிரி 2 பெரிய மனிதர்கள் நிற்பாங்க. அவங்க தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி, அதாவது உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 4ஆம் தேதி அன்னைக்கு. குடும்பம் சம்பந்தமாக, குடும்ப சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு சொத்து வரதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும், அல்லது கொஞ்சம் தடை இருக்கும். குடும்பத்தாரே தடை பண்ணுவாங்க. ஆனால் நிதானமாக பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது உங்களுக்கு வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும். நீங்கள் அதிகமாக வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 4ஆம் தேதி விடியற்காலை 12:48 முதல் ஜூலை 6ஆம் தேதி காலை 9:57 வரை. இது மாத ஆரம்பத்தில்.
மாத கடைசியில் 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி காலை 6:38 ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதியம் 3:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ மாத கடைசியிலையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு ஏற்படும். நான் இப்போவே சொல்லிடுறேன், அந்த பண தட்டுப்பாடுனால கொஞ்சம் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். அதை கீப்பப் பண்ணுறதுக்கு சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. இதனால் உங்களுக்கு பல புதிய விஷயங்களில் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில செலவுகள் இருக்கும். என்ன மாதிரி செலவுகள்னால், 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில் பின்னோக்கி போகிறார். அவர் பின்னோக்கி போகிறது நல்ல விஷயம் உங்களுக்கு. ஆனால் அது செலவுகளை கொடுக்கும். என்ன மாதிரி செலவுகளை கொடுக்கும்? உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே சமயம் கடன் சம்பந்தமாக ஒரு கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு புதன் பாதகாதிபதி, அவர் 12ல் வக்கரமாக போகிறது நல்ல விஷயந்தான். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள், சார் என் ஒய்ஃப் சண்டை போட்டு போயிட்டா சார், என் கணவர் சண்டை போட்டு என்னை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிடாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் சார், இப்போ அவங்கெல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட கான்டாக்டில் வருவாங்க, தே வில் கம் பேக். சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ வரக்கூடிய நேரம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதாவது நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸராக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல புதிய புரிதல்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு யார் அட்வைஸ் கொடுப்பா? உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் எதுவுமே விழலுக்கு இறைத்த நீராக போயின்னு இருக்கு. அதனால் உங்களுடைய பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்ட பிடிவாதம் காமிக்கிறீங்கன்னா, உங்கள் கூடவே இருக்காங்க பாருங்கள், உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்கக்கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா மூத்த சகோதரர்கள் வழியில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபத்தை பெருக்கிறேன், பிஸ்னஸில் லாபத்தை பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரேட்டாக யார்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா நாளைக்கு இதே கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு திருப்பி பிஸ்னஸ் பண்ண வருவாங்க. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கடகராசிக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம், ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரை வணங்குங்கள். அப்படி இல்லை எங்கள் ஊரில் ஏகாம்பரேஸ்வரர் இல்லை, நான் திருநெல்வேலியில் இருக்கேன் சார்னா, அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதி மட்டுமல்லாமல் தவறான செய்கைகள் அல்லது தேவையில்லாத சண்டைகள் தவிர்க்கப்படும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஜூலை 2026 மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்தவித ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், வாழ்க்கை பயணம் எதுமாற திசையில திரும்ப போகிறது, எதுமாற முடிவுகளை எடுத்தால் அது மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் வரும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நாம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஜூலை மாதம் 2026 பிறக்கும் பொழுது கடகராசிக்கு குருவே ராசிக்குள்ளேயே இருக்கார். ஸோ ராசிக்குள்ள குரு இருக்கிறது எப்பவுமே ஒரு அருமையான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ராசிக்குள்ள குரு வந்தா அந்த தவறு இந்த தவறு, ராமர் காட்டுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சுப கிரகம் வலுத்து உச்சம் பெற்று ராசிக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், ராசினா என்ன, நம்மளுடைய மனசு, சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தான் ராசின்னு சொல்றோம்.
ஸோ சந்திரன் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டிங் ஒரு மைண்ட். ஸோ அதுக்குள்ள ஒரு சுபகிரகம் வலுத்து உள்ள வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி தவறுகள் செய்தோம், எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம போகிறது நல்லதுங்கிற மாதிரி ஒரு உத்வேகம், கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் லேசினஸ்ஸு, தவறான பழக்க வழக்கங்கள், சோர்வு, சிந்திக்காமல் ஒரு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போய் லெத்தாஜி, லேசினஸ், சோம்பேறித்தனம்லாம் போய் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வரும். என்னடா போன ஒரு வருஷம் இப்படி இருந்தமேன்ட்டு நாமளே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் எல்லாமே உத்வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர் 7ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பஸ்தர்கள்லாம் குழந்தை மேலே ஒன்றுமே அக்கறையாக பார்த்துக்கிறது, மனைவியை புரிந்து நடந்துக்கிறது, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரை கொஞ்சம் புரிந்து அனுசரித்து நடந்துக்கிறது, அப்பா விஷயங்கள், அப்பா என்னதான் அவர் நமக்கு உறவுகள் சரியில்லைனாலும் அவர் என்ன மாதிரி நமக்கு செஞ்சிருக்கிறாருங்கிறதை புரிந்து இன்னுமே கொஞ்சம் ஹையர் மைண்டு, அதாவது ஒரு மெச்சூர்டு மைண்ட் என்ன யோசிக்குங்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு குரு பயிற்சி நடந்துருச்சு. அதில் இந்த ஜூலை மாதமும் ஒரு மாதமாக அடங்கி வருது. இதுல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்திலேயே மாதம் முழுக்க இருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 8ல் இருக்கிறார், கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, சுக்கிரன் ராசிக்குள்ளேயே ஜூலை மாதம் முதல் வாரம் இருக்கிறார். செகண்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு அதிகமான சில வருமானங்கள், பணம் கையில காசு கொஞ்சம் நிக்கிற மாதிரி சேர்ற மாதிரி கேதுவோட சேர்ந்து சுக்கிரன் வருவது இல்லற வாழ்க்கைக்கு, காதல் விஷயத்துக்கு, பண வரவுக்கு, இது மாதிரி வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு, சுகபோகமான சில விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வருகிறது. அதே சமயத்துல புதன் வக்ரமாக 12ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில சுப விரயங்கள், இப்போ நாம பல நாளா நம்ம சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தது, இப்போதான் நம்ம கொஞ்சம் சுப விரயம் செய்யக்கூடிய, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, ஃபியூச்சருக்காக ஒரு ஒன்றில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க குழந்தைங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது, இப்போதைக்கு ஓடுறதோட இன்னைக்கு வாழ்ந்தோமா, இன்னைக்கு செலவு பண்ணோமான்னு இல்லாமல் நாளைக்கு பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு பிளானிங்க்கு உகந்த ஒரு மாதமாக வருகிறது. சூரியனு ராசிக்குள்ள வரார் மாதத்தின் செகண்ட் ஆஃப், அதுவும் நல்லது. 2ஆம் வீட்டதிபதியே ராசிக்குள்ள இருந்து குருங்கிற ஒரு சுபகிரகத்தோட சேரும் பொழுது வருமானம் பெறுகிறது. இது மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விசிபிலிட்டி, ரெகக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ கடகராசிக்காரர்கள் 2024-25 முழுக்க அஸ்தம சனி தாக்கத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ஒரு புது வாழ்க்கை கிடைச்சி வாழ்ந்த மாதிரி போவாங்க, ப்ரொசீட் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், உத்வேகம் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கார். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறப்போ நிறைய தம்பதியர்கள் குழந்தைய எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுறது, அந்த குழந்தை விஷயங்கள் பாசிட்டிவாக வர்றது, கல்யாணம் நடக்காம பல 2-3 வருஷமா சுப விஷயங்கள் தடைகளாக போய் கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாண விஷயங்கள் நடக்கிறது. சுக்கிரன் கேதுவோட சேர்னால காதல் திருமணம், கலப்பு திருமணம், பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்கெல்லாம் ஒரு டக்குன்னு எல்லாமே ஒரு அமைப்போட எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு சம்மதம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக, அடித்தளமான ஒரு அடிப்படையான மாதமாக ஜூலை மாதம் 2026க்கு. இது 25 முழுக்க குரு 12 இருந்து விரயங்களும் கடன்களையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத அலைச்சல்களும் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்ப ராசிக்குள்ள முதல் நம்மளோட விரயத்தை குறைக்கிறார். ஒரு பைசாவும் பார்த்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். கரெக்டா கன்ஸ்ட்ரக்டிவா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா கொடுக்கணுங்கிற மாதிரி போறார். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 3 வருடத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளானிங், மனம் மாற்றங்கள் நிறைய சொல்லுவாங்க. சார் முதல் மாதிரி இல்லை சார், அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், இப்போ நல்லா பொறுப்போடு நடந்துக்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடிய தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளமான மாதமாக இந்த மாதம் இருக்கு. இதை எல்லா கடகராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்களுக்கு எதில் போய் ஸ்டக்காகி இருக்கிறாங்களோ
அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு அடுத்த படிநிலை, வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு புஷ், ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நம்ம பார்த்து இந்த மாதத்தை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஜோதிட ஆலோசனையாக சொல்றோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, என்ன டைம்ல பிறந்தீங்க, நேரத்துல பிறந்தீங்கிற வச்சு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு நம்மளோட அஸ்ட்ராலஜிக் செஷன்ல நம்ம என்ன பார்ப்போம்னா, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க வந்து கடகராசியில் ஆயிலி நட்சத்திரமா, பூசமா, புனர்பூச நட்சத்திரமா, இப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அது யோகமான திசையா, என்ன மாதிரி ஆதிபத்தியம் அது நடந்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, எந்த விஷயத்தை நம்ம நோக்கி போகலாம், எந்த விஷயம் நமக்கு வராது, எப்படி நம்ம ஆப்ஷன்ஸை ஃபில்டர் பண்ணி நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்றது, அதோட டைம்லைன்ஸ் என்ன, இப்போ எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த விஷயம் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சோம்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டாம். பேஷண்டாக பொறுமையாக நம்மளுடைய நேரம் வருவது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணக்கூடிய அனுபவத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய பிரேக் நமக்கு எப்போ கிடைக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன காட்டுது, வெளிநாடு வாய்ப்புகளை காட்டுதா, அல்லது பிரைவேட் செக்டர்ல போய் ஜெயிக்கிறதா, அல்லது அரசு உத்தியோகமா, அல்லது வேலையே வேண்டாம் தொழில் தான் நமக்கு நல்லா இருக்கா, இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து இப்ப நம்ம பேசின சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் சொன்ன அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்த வரக்கூடிய இந்த பொதுவான பலனையும் உங்களோட உண்மையான அக்யூரேட்டான ஜாதகத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதம் 4 மாதம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதை தெரிந்து உங்களுடைய யோகமான தொழில், வேலை, படிப்பு எல்லாத்தையும் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அது பிரகாரம் நீங்கள் செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஒரு பாசம், எல்லாத்துக்கிட்டையுமே லவ் அண்ட் கேரிங்காக இருக்கக்கூடிய அந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்க, முயற்சியில் தடை, ஒரு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு பயம், அதிகப்படியான ஒரு விரயம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக மாறப்போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு உச்சமாக இருக்காருங்க. அப்போ ராசியில் குரு உச்சம் அப்படிங்கிறனால உங்கள் தைரியம் அதிகரிக்கும், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பாருங்கள், உங்களோட ஃபேஸில் கூட ஒரு தேஜஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ராசியில் குரு இருக்கிறனால, குரு அப்படின்னா நமக்கு கொழுப்பு அப்படிங்கிற ஒரு காரகம் அவருங்க. அப்போ நிறைய பேர் பாருங்கள் கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை இப்போ நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகே, மாதத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்தோம்னா ராசிக்கு சூரியன் வர்றார். அப்படிங்கும்போது தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அரசாங்கத்தின் மூலியமாக நன்மை, இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. குடும்பம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி 12ல் இருக்காருங்க. அப்போ 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறனால குடும்பத்துக்காக நிறைய விரய செலவுகள் பண்ணுவீங்க. அது எந்த மாதிரியான விரயங்கள்? தேவையான சுபமான விரயங்கள், குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குழந்தைகளுக்காக ஒரு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சுப விரயங்கள். அந்த விரயங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொஞ்சம் கடன் வாங்கி தான் பண்ணுவோம், இருந்தாலும் குடும்பத்தோட சந்தோஷம் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குங்க. அடுத்து 2ல் வந்து சுக்கிரன் கேது இருக்குங்க. அப்போ கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக பருவத்தில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்னோடய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிபதி புதன் 12ல் ஆட்சி. அப்படிங்கும்போது கட்டாயம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் அதிகப்படியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணுங்கள். முயற்சிகள் கட்டாயம் பலிக்கும். வெளிநாடுக்கு போகிறது, இல்லை எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்
வேணும்னு நினைக்கிறது, அதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்க. அடுத்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு எப்படிங்க இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி 11இல் ஆட்சி, சூப்பரான ஒரு காலகட்டம். தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. சொத்துக்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக இருக்கும். ஒரு வண்டியை கொடுத்துட்டு இப்போ புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாங்க. அந்த மாதிரியான அமைப்பு. சொத்து சம்மந்தப்பட்டு எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் இந்த மாதம் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம். சரி, குழந்தை பாக்கியம் எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ல் குரு பார்வை, 5ஆம் அதிபதி 11ல் இருந்து 5ஆம் இடத்தையே பார்க்குறாருங்க. அப்போ குழந்தைகள் விஷயத்துலேயும் உங்களுக்கு சூப்பருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் அட்டகாசமாக இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது. உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பூர்வீகத்தினால ஒரு பிரயோஜனமே இல்லாமல் இருந்த நிலை இப்போ மாறப்போகுதுங்க. பூர்வீகத்தில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. சரி, வளர்ந்த குழந்தைங்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். காதல் அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த மாதம் கைகூடுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப வருஷமாக நாங்கள் காதலிச்சுட்ருக்கோங்க, இன்னும் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அது இந்த சமயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஆனால் இந்த கடகத்தில் பெண் குழந்தைங்க, அதுவும் வளர்ந்த பெண் குழந்தைகள் பருவத்தில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக இந்த மாதம் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் போய் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை பாருங்கள், நிறைய கிரகங்கள் பார்க்குறாங்க. செவ்வாய், ராகு, சனி, புதன், இத்தனை கிரகங்கள் பார்க்குறாங்க. 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து உச்சமாயும் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது கட்டாயம் உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒன்றுமே வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு வரும். அப்போ எந்த வேலையை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குங்க. உத்தியோகத்துக்கான ஒரே ஒரு விஷயம், உத்தியோகத்துக்காக பணம் கட்டி ஏமாற வேண்டாம். இவ்வளோ சம்பளம் வரும், அவ்வளோ சம்பளம் வரும், இவ்வளோ பணம் கொடுங்க, அவ்வளோ பணம் கொடுங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாங்க. உங்களுக்கு நார்மலாகவே வேலை கிடைக்கிறதுக்கான மாதம் உங்களுக்கு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், அதுவும் பாவ கிரகங்கள் பார்க்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, திருமணம் சம்மந்தப்பட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி 9ல் இருக்குங்க. 7 வந்து குருவும் சூரியனும் பார்க்குறாங்க. அப்போ திருமணம் கட்டாயம், அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் ஏற்கனவே திருமணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ப்ளஸ் மாமனார் வழியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதுலாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்து ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 8ல் ராகு இருக்குங்க. ஏற்கனவே சுக்கிரனும் வேற பார்க்குறாரு. 4-11க்குரிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் யூரின், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உயர்கல்வி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உயர்கல்வி நல்லாயிருக்கும். மருத்துவ கல்வி அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அடுத்து 9ல் சனிங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி இருந்து எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுலையும் தடை இருந்திருக்கும். அதாவது கை கெட்டுறது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அங்கே குரு வந்து உங்களுக்கு பார்வைப்படுறதுனால எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாடு போகிறதுல இருந்து வந்த தடைகள் உங்களுக்கு நீங்க போகுது. வெளிநாட்டில் இருக்கேன், சிட்டிசன்ஷிப் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராகு பார்க்குறனால தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போயிட்டு அந்த மூலியமாக நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 3ஆம் அதிபதி 12ல் சூரியன், 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறைய செலவு வரும். உயர்கல்விக்காக செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் மருத்துவ செலவு வரும். இந்த செலவெல்லாம் வராமல் இருக்கணும். இந்த மாதம் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு வரும்னு சொல்லியிருக்கீங்க. இதை நான் எப்படி நான் சரி பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் வந்து தினமும் காலையில் சூரியன் வழிபாடு பண்ணிவிட்டு ஆதித்ய ஹிருதயம் படிங்க. இல்லைன்னா காதலியாவது யூடியூப்பில் போட்டு கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.